இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர்களின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலையிலையும் கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் சில விஷயங்களை தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்று சொன்னால், தடுமாறாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீத புத்தகம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நம்ம தியானமாக பார்க்கலாம். கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. இந்த வசனத்தை மையம் வச்சு தான் நீங்கள் என்ன செய்யறோம் பார்க்க போகிறோம். அப்போ தடுமாற்றம் இல்லாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்கிற தலைப்பில் நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது அவருடைய முக்கியத்துவம் என்ன, அது அப்படின்னா என்னென்ன மனுஷன் உழைக்கணும். தடுமாற்றம் அப்படின்னா அர்த்தம்னா, நடந்து போகக்கூடிய அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா அது அசையக்கூடிய நிலை அப்படின்னு அர்த்தம். நடந்து கொள்ளக்கூடிய சூழலில் அப்படியே அசைந்து கொள்ளக்கூடிய சூழல்னு அர்த்தம். எப்படி ஒரு புல் இருக்குன்னா, காற்று இங்கிட்டு அடித்தா அசையும், இங்கு அடித்தா அசையும். அதே போல் தடுமாற்றம் என்றால் அது அங்கும் இங்கும் அசையக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு அர்த்தம். அதாவது தள்ளாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது அது உறுதி இல்லாத தன்மைன்னு சொல்லுவாங்க. இது பல விஷயங்கள் நான் சொல்லலாம். அப்போது தடுமாற்றம் அடையாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த உலகத்தில் அனைவரும் என்ன செய்வாங்க, தடுமாற்றம் அடைவாங்க. எக்ஸாம்பிள் சொன்னால், சாராயம் குடிச்சிக்கிறவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, அப்படி நம்புவாங்க, அப்படியே தடுமாறுவாங்க. அவங்க பாதை அப்படியே எப்படி போக தெரியாது. இங்கிட்டு சாய்வாங்க, அங்கிட்டு நடப்பாங்க, விளாடுமாய் போவாங்க, அப்புறம் ஏதாவது விழுந்துருவாங்க. அது ஒரு தடுமாற்றம். அப்போ அது ஒரு தள்ளாட்டம் அப்படிம்பாங்க. அடுத்து அது இப்போ வயசானவங்க தடுமாற ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு வயசாச்சுப்பா, தடுமாற்றமாக இருக்குது, தள்ளாட்டம் கொடுக்குப்பா, நடக்க முடியலப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது முதுமையின் காரணமாக ஒரு தள்ளாட்டம். இது போல் சிலவங்க அடிபட்டிருப்பாங்க, நான் நடக்க முடியல, காலை தூக்க முடியல, அப்படி தடுமாற்றம் இருக்குது, பலனே இல்லைம்பாங்க. அது ஒரு தடுமாற்றம். சிலவங்க சாப்பாடு இல்லாமல், உணவு இல்லாமல், சத்துக்கள் குறைபாடு வந்த பிறகு அவங்க இந்தி கூட முடியாமல் தள்ளாடுவாங்க. கையில் நடுங்கும், அப்படி உதறும். அது ஒரு வகையான தடுமாற்றம். இது போல் பலவிதமான தடுமாற்றம் இந்த பூமியில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி தடுமாற்றம் அடையாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் சொல்லி பார்க்குறோம். இப்போ உலகத்தில் இருக்கிற அந்த தடுமாற்றம் எல்லாம் உலகப்பிரகாரமான காரியம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காரியம் ஆவிக்குரிய காரியம். அப்போ தடுமாற்றம் அடையாமல் இருக்க நான் என்ன செய்ய வேண்டும் பார்க்கும்போது, வசனத்துக்கு நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. அப்போ என்னைக்கு ஒரு மனுஷனும் மனுஷியும் இயேசு கிறிஸ்துவை நம்பியிருக்காங்களோ, முழுக்க முழுக்க அவரையே சார்ந்திருக்காங்களோ, அங்கே தடுமாற்றம் வராது, அங்கே தள்ளாட்டம் இருக்காது. இதைத்தான் தாவீது ராஜா சொல்றாரு. அப்புறம் வாழ்க்கையில் எந்த ஒரு சூழல் வந்தாலும், ஊழியமாக இருந்தாலும் சரி, வேலையாக சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட காரியமாக சரி, இயேசுவை நம்பும்போது அங்கே தடுமாற்றம் இருக்காது, தள்ளாட்டக்கூடிய சூழல் இருக்காது, அங்கும் இங்கும் அசையக்கூடிய சூழல் இருக்காது. ஆண்டவர் இருக்கிறது, அவங்களுடைய நம்பிக்கை இருக்கிற அப்படின்னா அது வராது. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக தடுமாற்றம். அடுத்ததாக பார்ப்போம். 37ஆம் அதிகாரத்தில் 31 வசனம். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தில் என்ன ஆழமாக வச்சுக்கணும். இருதயத்தில் வைத்து அதை தியானம் செய்து கொண்டே இருக்கும்போது, வார்த்தையில் இருதயம் பக்குவப்படும் போது அங்கே தள்ளாட்டம் வராது, தடுமாற்றம் ஏற்படாது. இன்றைக்கி மனுஷனுடைய வார்த்தை கேட்ட உடனே, பயப்படக்கூடிய வார்த்தை கேட்ட உடனே, மிரட்டல் விடக்கூடிய வார்த்தை கேட்டோன்னா ஒரு தடுமாற்றம் வருது. ஏதாவது ஒன்று சொல்லிட்டா நமக்கு தடுமாறும். ஐயோ அப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்பட்ட எல்லாரும் மனுஷங்க தான். ஆனால் அதையும் தாண்டி கர்த்தருடைய வேதத்தை இருதயத்தில் வைக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை இதயத்தில் நாம் சுமக்கும் பொழுது அங்கே தள்ளாடுதல் இல்லை, தடுமாற்றம் அடைய போவதில்லை. அதை ரெண்டாவது புரிஞ்சுக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம மனுஷன் வார்த்தையை உள்வாங்கிறோம், தேவனுடைய வார்த்தையை இதில் வைக்கிறது இல்லை. ஆகவே தடுமாற்றம் அடையாமல் இருக்க என்ன வழி? ரெண்டாவது, வேத வசனத்தை இருதயத்தில் ஆழமாக வைக்கணும். அப்படி இருக்கும்போது நம்முடைய நடைகளில், வாழ்க்கை பாதையில் தடுமாற்றம் வராது. மூன்றாவதாக வசனம் என்ன சொல்லுன்னு பார்ப்போம்.
பேரில் இருந்த புஸ்தகம் 2 பேர் 1:10 வாசிக்கிறோம். 3ஆவதாக, ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் விடுதலை கொள்வதில்லை. அப்போ நம்ம எதுக்காக அழைத்தார், எதுக்காக தெரிந்து கொண்டார்னு சொல்லி அந்த நோக்கத்தை சரியாய் புரிந்து கொண்டு ஒப்பு கொடுக்கும்போது வாழ்க்கையை தள்ளாட்டம் வராது. எதுக்காக அழைச்சார், ஏன் தெரிஞ்சுக்கினாருன்னு புரிஞ்சுக்கிடாங்க அநேகர் ஓடுறாங்க. அப்படி ஓடுறவங்களும் தடுமாட்டம் இருக்கும். இல்லை, தேவனுடைய அழைப்பையும் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்தும் பொழுது அங்கே இடறி விடக்கூடிய சூழல் இருக்காது, தடுமாற்றம் தள்ளாட்டம் இருக்காது. ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தெரிந்து கொள்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், வாழ்க்கையிலே தடுமாற்றம் வரக்கூடாதுன்னா தேவனை நம்பி இருக்க வேண்டும். இரண்டாவது, வார்த்தையை இலையில் வைக்க பழக வேண்டும். 3ஆவது, அழைக்கப்பட்ட அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். இந்த 3 காரியம் நாம் செய்யும் பொழுது தள்ளாட்டம் வராது, அங்கும் அசையும் சூழல் ஏற்படாது. ஆகவே இந்த வார்த்தைகளுக்கு ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து தொடர்ந்து தடுமாற்றத்திலிருந்து வெளியே வரும்படி எங்கும் நிறைந்து வரக்கூடிய உங்களை வாழ்த்துகிறது. ஆமென்.